அனைத்து வித போராட்டங்களும் என்னோட பார்வையில் எப்படி அப்படின்னா ஒரு வினை, அதுக்குண்டான ஒரு எதிர்வினை. போராட்டத்துக்கு அடிப்படை காரணம் சுரண்டல் தான். தன்னை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோங்கிற காரணத்தினாலேயே நம்ம மட்டும் தான் நிரந்தர தொழிலாளிகள் காரணத்தினாலையும் அடுத்த தொழிலாளி வர்க்கத்தை மறந்துட்டோம். எல்லா கம்பெனியுமே யூனியன் ஆரம்பிக்கணும், எல்லா தொழிலாளிக்கும் ஒரு பிரச்சனை, எல்லா தொழிலும் ஒன்று சேரணும். சிந்தி போராடுறாங்க அப்படின்ட்டு இல்லாம ரத்த தானம் பண்ணி கூட போராட்டம் பண்றாங்கல்ல அப்படின்ற எல்லாருமே சின்ன சின்ன பிரச்சனை மட்டுமே பேசுறோம். பொதுவான பிரச்சனை இப்ப எஜுகேஷனுக்கும் மருத்துவத்துக்குண்டான செலவை நம்ம குறைக்கணும்னு அரசாங்கத்துக்கு உரிமைகள் நமக்கான தேவைகள் எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா யாருமே போராட்டம் பண்ணணும், யாருமே சண்டை போடணுன்ற நோக்கத்தில் நம்ம காலையில எழுந்து ஒரு வேலைக்கு போறதுல இருந்து எல்லாமே போராட்டம் பண்ணுவாங்க. பார்த்தோன்னா எதிரி போல வேஷம் போட்டுன்னு, ஆனா ஒரு தொழிலாளி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவங்களாம் ஒன்றா பர்மனன்ட் எம்ப்ளாயி மட்டும்தான் இருக்கும். இதுல கான்ட்ராக்ட் எம்ப்ளாயும் இங்க வந்திருந்தாங்கன்னா எல்லா போராட்டமுமே சக்சஸ் ஆகும். பலூன் மாதிரி தான், ஒரு லெவலுக்கு தான் ஊதணும், அதுக்கு மேல ஊதுனா வெடிக்கதான். ஏன்னா நாம ஒன்று கூடிட்டோம்னா எல்லாருக்குமே பிரச்சனை. ஒரு சலுகையை ஒருத்தருக்கு கிடைச்சிடுச்சுன்னா மீதி எல்லா கம்பெனியும் அதே தொடர்ந்து கேட்பாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். மாற்றுக்களம் 33வது நிகழ்வில் தொழிலாளர் போராட்டங்கள் இன்றைய நிலை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம விவாதிக்கிறதுக்காக இங்கே கூட்டியிருக்கோம். பொதுவாக போராட்டம் அப்படிங்கிறது நிறையா போராட்டம் நடக்கும். தொழிலாளர்கள் சார்ந்து தொழிலாளர்கள் அல்லாத மக்கள் போராட்டம், அனைத்து வித போராட்டங்களும் என்னோட பார்வையில் எப்படி அப்படின்னா ஒரு வினை, அதுக்குண்டான ஒரு எதிர்வினை அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு போராட்டங்கிறது மூவ் ஆகும். நான் இருந்த இதில் போராட்டங்கள் பெருசாக பார்த்த போராட்டங்கள் என்ன அப்படின்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் அது பார்த்துருப்போம், அது மக்கள் சார்ந்து அப்படி போகும். தொழிலாளர்கள் சார்ந்து போராட்டம் அப்படின்னா நான் இந்த ரீசெண்டாக பார்த்து சாம்சங் நீண்ட காலமாக ஒரு விஷயத்தை அவங்க அனுபவிச்சுட்டே வந்திருப்பாங்க, அதற்கு எதிர்வினை ஆடிட்டே இருப்பாங்க. அது ஒரு பெருசா ஒரு தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு பெருசா அவங்க வெடிக்கும் போது அது போராட்டமா ஒரு உருவெடுத்து அது அனைத்தும் சார்ந்திருக்கும். இப்போ இந்த போராட்டம் இதுக்கு முன்னாடி போராட்டம் தொழிலாளர்கள் மத்தியில் நடந்திருக்கு. சமூக ஊடகங்களின் வாயிலாக இந்த போராட்டம் பெரிய அளவில் நமக்கு தெரியப்பட்டு ஆங்காங்கே நிறைய தொழிலாளர்கள் அதுக்காக ஆதரவு கொடுத்து போராட்டம் வின் பண்ணோம். தொழிலாளர்கள் போராட்டம் முதலாளித்துவம் சார்ந்து மட்டும் இல்லாம அரசியல் சார்ந்தும் இருக்கு. அரச எதிர்த்தும் நம்ம போராட வேண்டிய நிலைமை நிறைய கம்பெனில இருக்கு. ஏன்னா இப்ப சாம்சங்லேயே எனக்கு நல்லா தெரியும் கவர்மெண்ட் எப்படி கார்பரேட்டுக்கு சாதகமா செயல்படுறாங்க அப்படிங்கிறது. ஒரு பக்கம் முதலாளிகளுக்கு எதிர்த்து போராடினோம்னா இன்னொரு பக்கம் நம்ம அரசுக்கு எதிராக போராட வேண்டியது இருக்கு. தொழிலாளர்களுக்கான அரசு எப்போ அமையுதோ அப்போதான் தொழிலாளர்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிறது இதுல இருந்தே நீங்க பாத்துக்கலாம். தொழிலாளருக்கான அரசு இருக்கும்போது தான் தொழிலாளர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் பரிசீலித்து அதன் மூலமா விடை கிடைக்க முடியும். தொழிலாளர்களுக்கான அரசு இல்லை அப்படின்னா தொழிலாளர்கள் போராட்டங்கள் தொடர்ந்து இந்த காலத்துல தொழிற்சாலைகளை போராட்டங்கள் நிறைய நடக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ எஸ்ஹெச் எலக்ட்ரானிக்ஸ் 136வது நாள் போராட்டம் இன்று வரை தொடருது. ஆனால் நிர்வாகம் இது பரிசு கொடுக்கல. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் காஞ்சிபுரம் தலைநகரில் ஒரு தொழிலாளர்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு போராட்டம் நடத்துறதுக்கான அனுமதி கேட்கறதுக்கு எந்த காவல்துறையும் தரல, எதுவும் தரல. இன்னைக்கு வழக்கு ரீதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தை வெற்றி பெற்று தான் வர சண்டே அந்த போராட்டத்தை நடத்துறாங்க. அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு தொழிலாளி போராட்டம் நடத்துறதுக்கு எவ்வளோ போராட வேண்டியிருக்குன்னு. ஒரு 120 பேர் கூட தொழிலாளர்கள் கூடி ஒரு போராட்டம் பண்றதுக்கு நிர்வாகம் ஒரு உயர்நீதிமன்றத்தில் போய் அதில் வெற்றி பெற்று தான் போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. அந்த அளவுக்கு தொழிலாளி வர்க்கம் தன்னை போராட்டங்களை உறுதிப்படுத்துறதுக்கும் தயாராக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தொழிலாளி வர்க்கம் ஒரு பக்கம் தொழிலாளிகளை குறைச்சிட்டு இருக்கு. நம்ம அனைவருமே தன்னை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோங்கிற காரணத்தினாலேயே நம்ம மட்டும் தான் நிரந்தர தொழிலாளிகள் காரணத்தினாலையும் அடுத்த தொழிலாளி வர்க்கத்தை மறந்துட்டோம். அது மிகப்பெரிய தவறா இருக்குது. இன்றைக்கு நம்ம இருக்கிறது நம்ம இன்னைக்கு ஒரு 120 பேர் கன்ஃபார்மா இருக்குன்னா அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்க தயாரா யாருமே இல்லை. அதோட விளைவு தான் இன்னைக்கு தொழிலாளி வர்க்கம் சுருங்கிக்கிட்டே இருக்கு காரணம். நிச்சயமா நம்ம அதை எடுத்து நடத்தணும். ஏன்னா அடுத்த தொழிலாளி வர்க்கமும் தொழிலாளியா உண்டு இணையணும், அவங்களுக்கும் வர்க்க ரீதியாக எல்லாம் கிடைக்கணும். அதை பண்ணாத வரைக்கும் இந்த கூட்டம் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம மஹிந்திரா சிட்டி முறைகட்ட எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10,000 நிலம் தொழிலாளர்கள் இருப்போமா, இந்த 10,000 நிலம் தொழிலாளர் குறைஞ்சு கொண்டே தான் வர்றத தவிர அந்த 10,000 20,000 ஆகிறதுக்கான வழி எங்கேயுமே இல்லை. அதை மாற்றணும். தொழிலாளி அனைவரும் ஒன்று சேரணும். வர்க்க ரீதியா எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உழைக்கும் அனைவருமே தொழிலாளிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்று நடத்தணும். இன்னைக்கு தொழிலாளியோட போராட்ட நிலைமைகள் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதை மாற்றுவதற்கான அனைத்து வேலைகளும் நம்ம செய்யணும். இன்னைக்கு தன்னை தானே மட்டும் காத்துக்கிட்டு நம்மளோட தொழிலாளி நமக்கான போராட்டத்தை நமக்கான உரிமையை வாங்குறதுக்கான எந்த அளவு போராடுறோமோ
உழைக்கிறவனும் தொழிலாளி, அவனையும் தொழிலாளி வர்க்கத்துல தொழிலாளி அங்கீகரிச்சு அவனோட வேலையை நிரந்தரம் பண்றதுக்கான போராட்டத்தை நம்ம கையில் எடுக்கணும். அது எடுக்காத வரைக்கும் நம்ம சிறுமையில தான் போகும்போது தவிர பெருமையாக அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை வந்து நம்ம மனநிலையை மாற்றி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கான தேர்தலை செய்யணும். இன்றைக்கு தொழிலாளிகள் நிலைமையை பொறுத்த வரைக்கும் தொழிலாளி வாழணும், போராடணும், தொழிலாளி தான் உரிமையை வாங்கணும்னாலே அது மிகப்பெரிய போராட்டமாக தான் இருக்குது. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, எல்லா நிர்வாகத்தையும் தெரியும், ஒரு சம்பள ஊதிய ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது உடனே முடிவடைதில்லை, ஆண்டு கணக்காக இருக்கிறோம். வெறும் 3 ஆண்டு ஒப்பந்தங்களுக்கு 1.5 ஆண்டுகள் ஒரு பேச்சுவார்த்தையிலே போயிருது. மீதி 1.5 ஆண்டுகளும் வந்து அரியர்ஸ் தருவானா, இல்லை அரியர்ஸை வந்து செட்டில்மெண்ட்ல வாங்குறோமா, இல்லை அதுவே ஒரு பெரிய போராட்டமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் மீறி தொழிலாளி தனக்கான இதை செய்யணும்னா வர்க்க ரீதியாக ஒற்றுமையாக திறணும். முதல்ல அனைத்து தொழிலாளியும் தொழிலாளியாக சேரணும். ஒரு ஷிப்கார்ட்ல நம்ம மட்டும் தான் தொழிலாளி, நம்ம கம்பெனி மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம நிச்சயமா பெருமை அடைய முடியாது. தொழிலாளி அனைவரும் ஒன்றாகணும், வர்க்க ரீதியாக போராடணும், வர்க்க ரீதியாக நம்ம ஒன்று சேர்க்கணும். இது மட்டும் நடந்தால்தான் தொழிலாளி வர்க்கம் அடுத்த கட்டத்துக்கு நகரும். அதனால எல்லாரும் இதை பண்ணணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். தொழிலாளி வர்க்கம் உரிமையாகவும் வர்க்கமாகவும் அனைத்து எங்கே போறானாலும் தொழிலாளி வர்க்கம் தொழிலாளியாக பேசணுங்கிறத கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தினம் வேலை இல்லை, கம்பெனி இருக்கிறதே எங்களுக்கு போராட்டமாக தான் இருக்குது. என்னதான் கம்பெனிக்குள்ள யூனியன் இருந்தாலுமே மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றோனோ அதுக்கு தான் நாங்கள் கேட்டு போகிறதா இருக்கு. யூனியன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் என்னதான் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவன் சொல்கிற சைக்கிள் டைமு அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் செய்யறதா இருக்குது. நம்ம வெறும் கண்டனம் மட்டும் தான் தெரிவிக்கிறதா இருக்குது. அதை வந்து ஆக்ஷனில் காட்ட முடியல. அதை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு நம்ம சிஐடியில் ஒருவேளை சட்டத்தில் ஏதாவது சட்டத்தை ஸ்ட்ராங் ஆக்கணுமா, இல்லை அந்த மாதிரி நம்ம பெருசாக கொண்டு வரணும். ஏன் அவன் சொல்றது மட்டுமே தான் கம்பெனியில் நடக்க தவிர தொழிலாளர்கள் கேட்கறதுக்கு எதுவுமே நடக்க மாட்டுது. அது 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது. அதுக்கு இந்த மாதிரி வெளியில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி தான் நம்ம தேவையானது வந்து வாங்குற அளவுக்கு கவர்மெண்ட்டும் இருக்குது, மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. அது எந்த அளவுக்கு நம்ம எப்படி நம்ம வேணுன்றதை கேட்குறோம் கொடுக்குறான், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகணும். அதுமாரி சுயநலம் இல்லாமல் எல்லாருமே பொதுநலமாக நம்ம எல்லாருமே தொழிலாளி தான் அப்படின்னு இருக்கணும். நம்ம கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறாங்க, திடீர்னு ஒரு மேனேஜ்மெண்ட் போஸ்டிங் போட்டது அப்புறம் நமக்கு எதிராக அவங்களே வந்து இந்த வேலையை வந்து 10 நிமிஷத்துலேயே செய்யலாமே அப்படின்றாங்க. இன்னைக்கு நான் இப்போ லைனில் ஒர்க் பண்ணுறேன், நாளைக்கு போஸ்டிங் போயிட்டா நான் வந்து நியாயமாக தான் இருக்கணும். ஏன் போஸ்டிங்காக ப்ரொமோஷனுக்காக மேலும் வந்து தொழிலாளி வந்து வற்புறுத்துறது இந்த மாதிரி தொழிலாம் வச்சுக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதுமாரி எல்லா கம்பெனியுமே யூனியன் ஆரம்பிக்கணும். எல்லா தொழிலாளிக்கும் ஒரு பிரச்சனை, எல்லா தொழிலும் ஒன்று சேரணும். அப்படி இருந்தால் நம்ம எதிர்பார்க்கறது மேனேஜ்மெண்ட் வந்து சீக்கிரம் நடக்கும். கவர்மெண்ட்டும் கொஞ்சம் பயந்தே சரி இந்த விஷயத்துக்கு முன்கூட்டி வரும். நமக்கு அந்த கம்பெனி தானே போராடுது, நம்ம வேலையை பார்க்கலாம், இல்லை 4 பேர் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நானும் ஒரு சில டைம் அப்படி தான் எதுவும் கலந்துக்க மாட்டேன். ஆனால் இதுக்கு மேலே எந்த போராட்டம் வந்தாலும் நானும் சொன்ன மாதிரி நம்ம என்ன தான் போராட்டம் நடத்தினாலும் நம்ம சொல்கிறது அங்கே ஈடுபட மாட்டேங்குது. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறானோ அதை தான் நம்ம கேட்டு போயிட்டு இருக்கோம். இது எதனாலனா நம்மளோட அத்தியாவசிய வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்தணும். இன்னும் இதை விட்டால் நாளைக்கு அந்த வேலை போயிடுச்சுன்னா அப்போ அடுத்த வேலைக்கு நம்ம போக முடியாது. அந்த நிலைமையில தான் அதையும் நம்ம ஒத்துக்கிற சூழ்நிலையை நம்ம தள்ளப்படுறோம். அது எதனாலன்னு தெரியல. நானும் அவர் சொன்ன மாதிரி தான். அதுக்குன்னு எதெல்லாம் சட்டம் இருக்குதா, இல்லை அதெல்லாம் மாற்றணுமா என்னன்னு எனக்கு தெரியல. மாலை வணக்கம் தோழர்களே. இப்போ வந்து போராட்டம் அப்படின்றது இப்போ நம்ம பேச போகிறோம் சொல்லியிருக்காங்க. போராட்டம்ன்றது தொழிலாளர்கள் தான் முன்னெடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறவர்களையும் அது இல்லை அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா தொழிலாளர்கள் என்ன வந்து வேலை செய்ய தான் வராங்க. அந்த போராட்டங்கள் முன்னெடுத்து போராட்டம் நடந்தாதான் அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெற்றி அடையும் அப்படின்றத நிர்வாகம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திணிக்கிறாங்கன்றதை நான் என்னுடைய பார்வையில் பார்க்குறேன். ஏன்னா நமக்கான அடிப்படை உரிமைகள், நமக்கான தேவைகள் எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா யாருமே போராட்டம் பண்ணணும், யாருமே சண்டை போடணுன்ற நோக்கம் யாருக்குமே கிடையாது. 5 தெருவில் ஒரு விலங்குகள் பார்த்தீங்கன்னா கூட அதோட வேலைகள் தன்னால செஞ்சுட்டு தான் இருக்கும். அதை நம்ம அடிக்கும் போதோ துன்புறுத்தும் போதும் பார்த்தீங்கன்னா நம்மள வந்து அது வந்து தாக்க பார்ப்போம். அது மாதிரிதான் தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து நிர்வாகத்திற்கு எதிராகவோ இல்லை கூட வேலை செய்யும் தொழிலாளர்கள் எதிராக சண்டை போடணுன்றது நோக்கம் கிடையாது. நமக்கான உரிமைகள் மறுக்கப்படும் போது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய எதிர்த்து போராட வேண்டியது இருக்கு. இப்போ ஒரு சில தோழர்கள் சொல்லியிருந்தாங்க, நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றது எதுவுமே கேட்கல, அவங்க செஞ்சதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. கரெக்டு. அரசியல் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆதரவா இல்லை. ஏன்னா சாம்சங் போராட்டமும் கிட்டத்தட்ட ஒரு 1 மாத காலம் நடந்தது. பெரிய போராட்டமா இருந்தது. கடைசி வரையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 1500 தொழிலாளர்கள் இருந்தாங்க. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா அதுக்கு செவிசாக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் அவங்க போராட்டங்கள் விட்டு கொடுக்கல. ஏன்னா அவங்களுடைய போராட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கம்பெனியோடைய முழு ப்ராஃபிட்டும் கொடுங்களும் கேட்கல. அடிப்படை உரிமைகள் நம்மளுடைய ஜனநாயக நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டங்கள் அமைக்கலான்றது அவங்களோட தொழிலோட உரிமைகள் தான் இருக்கு. அதை கேட்டதுக்கே அவ்வளோ பெரிய போராட்டமா இருந்தது. ஏறத்தாழ கிட்டத்தட்ட வந்து இப்போ என்ன கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுக்கு எனக்கு சரியா தெரியல, அவ்வளோ தூரம் பயணிச்சிருக்காங்க அந்த தோழர்கள். இவ்வளவு தூரம் வந்து நிறைய நெருக்கடிகள், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து சந்திச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு சங்கம் வேண்டும்
அப்படின்னு கேட்டிருக்கேன். சங்கம் என்னன்னா என்னுடைய உரிமைகள் வேணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான். அதை நிர்வாகம் கொடுத்துருந்தா நம்மளோட எதிர்த்து போராடணுன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு தொழிலாளர்கள் வந்திருக்க மாட்டாங்க. அது ஒண்ணு. சரி, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்துக்கு சண்டை போடாம இருக்குன்னு வச்சுக்கோங்க, சண்டை போராட்டங்கள் பண்ணாம இருக்கும். போராட்டம் பண்ணும் போதே நமக்கு ஒரு எதுவுமே பண்ணல அப்படின்றது நம்மளோட மனநிலை. சரி, போராட்டம் பண்ணாம இருந்தா கொடுத்துருவாங்களா? ஒரு பழமொழி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே அழுகுற புள்ளதான் பால் குடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு தேவையானதை நம்ம கேட்கும் போதே அவங்க மறுக்கப்படுறாங்க. அப்ப நம்ம கேட்கவே இல்லைன்னா இன்னமும் நம்ம அடிமையில தான் ஒடுக்கப்படுவோம் அப்படின்றதுதான். நமக்கு முன்னோர்கள் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம வரலாறுகள் சில பேர் படிச்சோடு சொல்லிதான் கேட்டிருக்கோம். நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் நமக்கு சட்டங்கள்லாம் நிறைய வந்திருக்கு, நிறைய நம்ம அதனால பலன்கள்லாம் அனுபவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். அப்ப இருக்க தொழிலாளர்களும் சரி, அப்ப இருந்த முன்னோர்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் நமக்காக பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து போராட்டம் பண்றதுக்கு யோசிக்கிறோம், தயங்குறோம் அப்படின்னா நமக்கான உரிமைகள் எப்படி கிடைக்கும், வரும் காலங்கள் எப்படி நம்ம பயனடைவோம் அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிடைக்கல, அன்றைய பொழுதுகள் அன்றைய தினங்கள் எதுவும் கிடைக்கலன்னா பரவாயில்ல, பட் வரும் காலங்களில் கண்டிப்பா வந்து நம்ம போராடாம எதுவுமே நமக்கு கிடைக்காது அப்படின்றதுதான் என்னோட பார்வையில் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டது. அதனால வந்து நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப கடைசியா சாம்சங் போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-35 நாள் நடத்தினாங்க. மழையிலும் சரி வெயிலும் சரி குடும்பத்தோட வந்து கஷ்டப்பட்டாங்க. நம்மளால பெருசா பங்கெடுக்க முடியலனாலும் சரி, அது அவங்களோட போராட்டம் மட்டும் இல்ல, நாளைக்கு நமது நிலை கூட நடக்கலாம். நம்மளும் அந்த இடத்துல போராட வேணாம், நம்ம அப்படியே விட்டு கொடுக்குன்னு நினைச்சா கண்டிப்பா நம்மளோட உரிமைகள் எப்பவுமே மறுக்கப்படதான் செய்யணும். நம்ம உரிமைகள் வந்து நமக்கு பொறுமையா கிடைச்சாலும் அது கிடைக்கிற வரையும் போராடும்ன்ற நமக்கு என்ன இருந்தா மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா கண்டிப்பா நம்ம நிர்வாகம் வந்து ஒடுக்கப்பட்டுதான் இருப்பாங்க. வாய்ப்புக்கு போராட்ட களத்துல புதுசா ஏதாவது பண்ணலாம் அப்படின்றப்போ நம்ம எனக்கு தோன்றத சொல்றேன், நம்ம ஒரு ரத்த தான முகாம் அந்த மாதிரி கூட பண்ணலாம். ரத்தத்தை சிந்தி போராடுறாங்க அப்படின்ட்டு இல்லாம ரத்த தானம் பண்ணி கூட போராட்டம் பண்றாங்கல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஒரு கவன ஈர்ப்புக்காக போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம். போராட்டம்ன்றது என்னன்னா ஒரு நாளும் ஒரு செயலை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். டெய்லி நம்ம காலையில எழுந்து ஒரு வேலைக்கு போறதுல இருந்து எல்லாமே போராட்டத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. இது தொழிலாளர்ன்ற நம்ம ஒரு கூட்டமைப்புல வந்து சேரும்போது எல்லா இடத்துலையுமே வந்து போராடி தான் ஆக வேண்டிய நிதர்சனமா இருக்கு. ஒரு இடத்துல போய் நம்ம வேலை செய்ய போறோம் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப்ல இருந்து எல்லா விஷயத்துக்கும் முதல்ல வந்து ஒரு நம்மளுக்கு மேல இருக்க அதிகாரிகிட்ட முதல்ல பேசணும் கொள்ளணும். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரி நம்ம கூட்டமா சேர்றதுனாலேயே நம்மள வந்து தனியா பிரிச்சு பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு இருக்கிற போராட்டம் நம்ம போயிட்டு இருக்கு. இது தொடர்ச்சியா என்ன பார்க்கணும்னா, நம்ம போராடுறதுல வந்து இன்னைக்கு இது கிடைச்சிருச்சு நாளைக்கு அது கிடைக்கல, இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நம்ம போராடுறதுனாலதான் அவன் எதிர்த்து நிற்க வேண்டிய இடத்துல நம்ம பேசிட்டு இருக்கோமோ தவிர அவங்க வந்து எதுவுமே பண்ண போறது இல்லை, இவங்க எதுவுமே செய்ய போறது இல்லை, இது இப்படிதான் இருக்கும், இது இந்த மனநிலையில தான் எல்லாருமே போயிட்டு இருக்கோம். ஆனா கண்டிப்பா நம்ம போராடுறோன்ற அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது நடந்துட்டு தான் இருக்காது. எப்பயுமே வந்து நேரடியான பலனா அது கிடைக்காது, அது எப்பயுமே மறைமுக பலனா தான் எப்பயுமே நிகழ்ந்துட்டு இருக்குது. இதுதான் வந்து போராட்டம்ன்றது. போராட்டத்தை வந்து எப்போ வழிநெடுகளை எப்போ பார்த்தாலும் வரலாற்றுல பார்த்தாலும் எந்த சண்டை போடுறவங்ககிட்ட எந்த ஒரு சலுகையுமே நேரடியாக கிடைக்காது. அது பின்னாடி இருந்து பேக் சைட்ல இருந்து தான் அது வந்து இப்போ இருக்கிற அரசியல் இதுவும் வந்து சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது ஒரு இதுல பார்த்தேன், சாம்சங் இதுல வந்து புதிய தலைமுறை சேனல் ஏதோ ஒன்று பார்த்தேன் நான். அப்போ பார்க்கும்போது திமுகவும் பாஜகவும் ஆப்போசிட் தான். ஆனா வந்து அந்த இதுல வந்து நேர்காணல வந்து திமுகவுக்கு பாஜக சப்போர்ட் பண்ணி பேசுது, பாஜக திமுக சப்போர்ட் பண்ணி பேசுது. அப்படியே இப்போ நான் புரிஞ்சுனேன் நான். அப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து இதுல இருக்காங்க, வெளியே வந்து பார்த்தோன்னா எதிரி போல வேஷம் போட்டுன்னு, ஆனா வந்து ஒரு தொழிலாளி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவங்க எல்லாம் ஒன்னா தான் செயல்படுறான்னு புரிஞ்சுது. அதனால வந்து நம்ம அரசியலத்தை தாண்டி நம்ம எல்லாமே ஒற்றுமையா. போராட்டத்தை பத்தி என்னோட புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் போராட்டம்லாம் நடக்கும். மெயினாக வந்து டிரான்ஸ்போர்ட்டில் தான் டிரான்ஸ்போர்ட் தொழிலாளி வந்திருக்காரு. அதில் தான் வந்து போராட்டம் வந்து பெருசாக நான் பார்த்துருக்கேன். பார்த்தா எப்படின்னா 1 நாள் 2 நாள் அதுக்குள்ளே வந்து அந்த போராட்டம் முடிஞ்சிடும். என்ன காரணம் அப்படின்னா, அங்கே வந்து நிரந்தரப்படுத்தப்பட்ட தொழிலாளி மட்டும்தான் இருப்பாங்க. அந்த டைமில் வந்து அந்த கான்ட்ராக்ட் அது மாதிரி இல்லை. ஸோ அவங்க எப்படின்னா கம்பல்சரி அந்த போராட்டத்தை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து எப்படின்னா அந்த போராட்டம் முடிஞ்சிடும். ஆனால் இப்போ இருக்கிற சூழல் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு மாதம் வெளியில் நின்னாலும் அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளியை வச்சு ப்ரொடக்ஷனை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உற்பத்தியில் எந்த இழப்பும் இல்லை. அப்போ அதனால நிரந்தரமாக பர்மனன்ட் தொழிலாளி எப்படின்னா வெளியில் நின்னா நின்றுட்டே இருக்க வேண்டியதான், வேற வழியே இல்லைங்கிற மாதிரி. நம்ம எப்படின்னா தொழிலாளி அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்கே எல்லாருமே இருக்கோம் அப்படின்னா பர்மனன்ட் எம்ப்ளாயி மட்டும்தான் இருக்கும். இதில் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயும் இங்கே வந்திருந்தாங்கன்னா எல்லா போராட்டமுமே சக்ஸஸ் ஆகும். எந்த போராட்டத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலும்
எல்லா தொழிலாளியும் ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்னா அந்த போராட்டம் வந்து சக்ஸஸ் ஆயிரும். நம்ம இப்போ எங்கள் கம்பெனிலே எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ போராட்டம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இன்னும் ஒரு 2 நாள் நின்னா 2 நாள்லேயே வந்து போயிட்டோம். ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் உற்பத்தி வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம உள்ளே போயிட்டோம். ஆனால் இப்போ 2வது டைம் நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்டை வச்சு அவங்க உற்பத்தியை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ உள்ளே இருக்கிறவங்கள கூப்பிட்டாகணுங்கிற ஒரு கட்டாயம் வந்து ஒரு நிர்வாகத்துக்கு வரல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோரிக்கை வந்து எந்த அளவுக்கு வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எப்படின்னா நம்ம தொழிலாளி வந்து எல்லாத்தையும் தொழிலாளியாக பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நன்றி. தொழிலாளி வந்து பலூன் மாதிரி தான், ஒரு லெவலுக்கு தான் ஊதணும், அதுக்கு மேலே ஊதுனா வெடிக்க தான் செய்யும். அந்த மாதிரி தான் தொழிலாளியை ப்ரெஷர் பண்ணுறதேன்னு. அது காரணம் வந்து என்னன்னா ஒர்க் ரீதியாகவும் சரி, ஃபிசிக்கல் ரீதியாகவும் சரி, லீவும் சரி, எல்லாமே வந்து அவங்க சொல்றது தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ரெஷர் பண்ணோம்னா யூனியனை ஆரம்பிக்கிறதுக்கான இதே வருது. யூனியன் வந்தாலே போராட்டம் தான். அப்படிதான் இப்போ சூழ்நிலை போயிட்டே இருக்கு. கவர்மெண்ட்லேயும் சரி, யூனியன் நம்பர் வாங்குறதுக்கே நாங்கள் வந்து 35 நாள் கழிச்சு தான் யூனியன் நம்பரே கொடுத்தாங்க. யூனியன் நம்பரு வாங்குறதுக்கு நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணால் குறிப்பிட்ட நாளில் கொடுக்கணும்னு கவர்மெண்ட்டே சட்டம் வச்சிருக்கு. ஆனால் அதை கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதை கையில் வச்சுக்கிட்டு தான் கம்பெனிகளும் நம்ம மேலே ஏன்னா வீட்டுக்கு லெட்டர் அனுப்புறது, ஆளுகளை வச்சு மிரட்ட, இந்த மாதிரி வேலை நிறையா பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஜெயிச்சு உள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமும் அங்கே இருக்க தலைவர்கள் சரியில்லாதனால திருப்பி ஒரு 3 வருஷம் கழிச்சு திருப்பி போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். அப்போ வந்து திருப்பி போராடி தலைவர்கள் வந்து ஏஎஸ் முத்துக்குமார் சிஐடி தான் உள்ள வரணும்னு சொல்லி 10 நாள் போராட்டம் பண்ணி இப்போ வந்து உள்ள ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்பயும் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து போராடணும்னு சொல்றோம். கான்ட்ராக்டர்ல வந்து போராடணும் தோழர் சொன்னாரு. ஆனா நம்ம நிரந்தர தொழிலாளர்களேன்னு பாதி பேர் போராட்டங்களுக்கு பங்கேற்கிறது இல்லை. கம்பெனி பக்கம் நின்றுக்கிட்டு தான் எல்லாம் பண்றாங்க. அப்படியப்ப அவங்களுக்கு சரியா புரிதல் இல்லாம பண்றாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் புரிய வச்சு நிரந்தர தொழிலாளர்கள் ஃபுல்லா வந்து போராட்டங்களுக்கு வந்தாங்கன்னா கம்பெனில ப்ரொடக்ஷன் வந்து அவ்வளோ போகாது. ஏன்னா நிரந்தர தொழிலாளர் தான் அங்க இருக்கிற என்ன பண்ணணுங்கிறது தெரியும். அவங்க வந்து ஃபுல்லா வெளியே வந்து போராட்டம் பண்ணா கம்பெனி அவங்கன்னா ஃபுல் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியாது. அப்படிங்கிறப்ப போராட்டங்கள் வேம முடியறதுக்கான சூழ்நிலை உருவாகும். போராட்டங்களை பத்தி இன்றைய நிலையில் நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து போராட்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளியில எல்லாரும் சேர்ந்து தான் பண்றோம். இந்த ஏதோ போராட்டத்துக்கு நிர்வாகம் மட்டும்தான் நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு நினைக்கிறீங்க. தொழிலாளியை பார்த்து அரசுல இருந்து நிர்வாகம் எல்லாருமே பயப்படதான் செய்வாங்க. ஏன்னா நாம ஒன்று கூடிட்டோம்னா எல்லாருக்குமே பிரச்சனை. ஒரு சலுகையை ஒருத்தருக்கு கிடைச்சிடுச்சுன்னா மீதி எல்லா கம்பெனியும் அதே தொடர்ந்து கேட்பாங்க, எல்லாமே செய்வாங்கன்றதான் பார்ப்போம். அரசும் அதே தான் நினைக்கும். அதனால இந்த தொழிலாளியை மட்டும் எப்பவுமே ஒன்னாவும் சேர்க்க விட மாட்டாங்க, கேட்கிற கோரிக்கையை நிறைவேற்றவும் விட மாட்டாங்க. இதை தாண்டி தான் நம்ம பண்றோம். இதை தான் கார்ல் மார்க்ஸ் அப்பயே சொன்னார், உலக தொழிலாளரே ஒன்று கொடுங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற தொழிலாளி நம்ம என்ன பண்றோம், அவங்கவுங்களுக்கு ஒரு புரிதல். இல்லப்பா எனக்கு இது போதும்பா, இல்ல எனக்கு இது வேணும்ப்பா, இதை விடக்கூடாதுப்பா, இல்லப்பா சிஐடி இல்லப்பா, வேற சங்கம் போவோம்ப்பா, இந்த மாதிரி இருக்கிறத வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பிரித்தாள்கிட்டே இருக்காங்க. அந்த கார்ல் மார்க்ஸ் சொன்ன ஒரே குறிக்கோளா நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா உலக தொழிலாளியை ஒன்று கொடுங்கன்றாரு. அதுக்கான அர்த்தங்களை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டோம்னா இது எல்லாத்தையுமே நம்ம இயல்பா சாதிக்க முடியும்னு என்னோட கருத்து. போராட்டத்துக்கு வந்து அடிப்படை காரணம் வந்து சுரண்டல் தான். அது பல்வேறு வகையில் இருக்கு சமுதாயத்தில். இது நிறுவனத்தில் பொறுத்த வரைக்கும் உற்பத்தியில் நம்மளை வந்து அந்த பாத்ரூம் போகிறதுக்கு கூட இவ்வளோதான் டைமு, சாப்பாட்டுக்கு இவ்வளோதான் டைமு, அந்த டைமுக்கு போனால் அதுக்கு மேலே ஒரு நிமிஷத்துக்கும் சம்பளத்தில் இவ்வளோ பிடிப்பேன்ற அளவுக்கு ஒரு சில நிறுவனங்கள்லாம் ரொம்ப சுரண்டுறாங்க. பெரும்பாலான நிறுவனம் அப்படி தான் பண்ணுது. ஒரு சில நிறுவனங்கள் தான் அதில் அந்த ஒரு நிமிஷத்துக்குலாம் கணக்கு பார்க்காம இருக்கிறது. அதுதான் தொழிலாளி போராட்டத்துக்கான முக்கிய காரணம்னு நான் நினைக்கிறேன். மாவோ என்ன சொல்றாருன்னா, மரம் அமைதியா இருந்தாலும் காற்று விடுவதில்லைங்கிற மாதிரி தொழிலாளி போனேன், நான் வேலையை பார்த்தேன், வந்தேன்னு இருக்கணும்னு நினைச்சாலும் அங்க இருக்கிற மேனேஜருங்க அவங்கெல்லாம் வந்து அவங்களோட உயர்வுக்காக தொழிலாளியை எந்த அளவுக்கு சுரண்டி அவங்க பர்ஃபார்ம் பண்ணி சம்பாதிக்கணுங்கிறத அவங்க பண்றதுல தான் போராட்டங்கிறதே உருவாகுது. முதலாளியும் தொழிலாளியும் நேரடியாக கொண்டு பேசினா கூட இந்த இடைப்பட்ட பல பிரச்சனைகள் உருவாகாது. அந்த இடையில இருக்க இவங்க வந்து இவங்களோட உயர்வுக்காகவும் அவங்களும் நமக்கு உள்ள உறவுங்கிறதே ரொம்ப முறுக்கிய ட்ரை பண்றதுல தான் பெரிய பிரச்சனையே நிறைய நடக்குது. அப்புறம் தொழிலாளி ஒன்று கூடணும்னு மாறி சொல்றாரு. ஆனா நம்ம அதுல ரொம்ப வீக்கா இருக்கும்ன்றதுதான் இன்னொரு ரீசன். ஒரு நிறுவனத்துக்குள்ளேயே பல குரூப்பா இருக்காங்க. அந்த நிறுவனத்தை எதிர்த்து போராடுறவங்க போதாவது எல்லாரும் ஒண்ணு கூடணும். அந்த ஒண்ணு கூடல்ங்கிறது இல்லை. அரசாங்கமும் நமக்கு ஆதரவா இல்லை. அவங்க வந்து தொழிலாளி பக்கம் நிற்காம முதலாளி பக்கம் தான் நிற்கிறாங்க. இப்போ சாம்சங் போராட்டம் முதல் கொண்டு இன்னமுமே
சங்க அங்கீகாரமே கிடைக்கல. அடுத்தடுத்து வாய்தான்னு 3 வாய்தா அரசாங்க தரப்புலயே வாங்குறாங்க. முதலாளிக்கு சப்போர்ட்டா தான் அவங்களும் செயல்படுறாங்க. வர்க்க அரசியலை கட்டமைச்சு நமக்கான ஆளுங்க வர்க்கத்தை நம்ம அமைக்கும் போது மட்டும்தான் நம்ம போராட்டங்கிறத ஓரளவு தள்ளி வைக்க முடியும்ன்றது என்னோட கருத்து. இதுல இருந்து அப்சர்வ் பண்ணது என்னன்னா, நம்ம எல்லாரும் நம்ம ஒரு கம்பெனி, அந்த ஒரு கம்பெனியோட இன்க்ரிமெண்ட், என்னுடைய தனித்தனி குழுவா இருக்கிற பிரச்சனையை பத்தி தான் பேசுறோம். எனக்கு தெரிஞ்சு எப்படி பேசினா நல்லா இருக்கும் முன்னெடுத்து போறதுன்னா, எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கம்பெனி இல்ல சின்ன ஒரு குரூப் இதுதான் போய் பேசுறாங்க. ஒட்டுமொத்த அரசியல்ல எதிர்த்து நமக்கு போராடணும்னு சொல்றது. என்ன காரணம்னா, நான் சம்பளம் வாங்கி என்ன பண்ண போறேன், என்னுடைய குழந்தைய படிக்க வைக்க போறேன், என்னுடைய குடும்பத்துக்கு உண்டான மருத்துவ செலவுக்கு தான் என்னுடைய இன்க்ரிமெண்ட் தேவை. அப்போ சம்பளம் ஏறும்போது இதோட செலவுகள் அதிகமாகுது. இப்ப எஜுகேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் குறைந்தபட்சம் எல்லாருக்கும் ஆகுது. இப்ப அரசாங்கத்தை இதை எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்தா எல்லாருடைய பிரச்சனையை தான் நம்ம கேட்டா நல்லா இருக்கும்னு என்னுடைய கருத்து. நம்ம எல்லாருமே சின்ன பிரச்சனை மட்டுமே பேசுறோம். பொதுவான பிரச்சனை இப்ப எஜுகேஷனுக்கும் மருத்துவத்துக்கு உண்டான செலவை நம்ம குறைக்கணும்னு அரசாங்கத்தை எடுத்து போட்டோம்னா, நம்ம இன்கிரிமெண்ட் வாங்குறமோ இல்லையோ, வாங்குற சம்பளத்துல இருந்து நிறைய சேவிங் ஆகும்.